ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் ஆர்ஜே பிரசாந்தினி யூடியூப் சேனல் வாயிலாக சந்தோஷமாக வரவேற்று கொண்டு இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, உயிரில் கலந்த உறவு எனும் அழகான காதல் கதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது காதல் கதைன்னு கூட சொல்ல முடியாத ஒரு அழகான அக்கா தம்பியின் பாச போராட்டம்னு கூட சொல்லலாம். என்னடா உயிரில் கலந்த உறவேன்னு சொல்கிறாங்க, அக்கா தம்பியின் பாச போராட்டம்ன்றாங்க, காதல் கதைன்றாங்க, இதில் எது உண்மையாக இருக்குன்னு குழப்பமாக இருக்கா? உங்களோட குழப்பம் தீரணும் அப்படின்னா நீங்கள் கதையை ஃபுல்லாக கேளுங்க. கதையை கேட்டதுக்கப்புறமா கதை எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னோடய கதையை நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் என்பதையும் சந்தோஷமாக கூறிக்கொண்டு இப்போ நம்ம இந்த கதையை மேலோட்டமாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பொண்ணுங்க செல்ல பிள்ளையாக இருப்பாங்க, அம்மாவுக்கு செல்ல பையனாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அக்காவுக்கு செல்ல பையனாக இருக்கார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம். அக்காவும் இன்னொரு அம்மா மாதிரிங்கிறது. அதை இந்த கதையின் மூலமாக நம்மளும் பார்த்துக்கலாம். அப்படியே பார்த்தா இவர் அவங்க அக்காவுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இவர் செய்ய மாட்டார். அவங்க அக்கா என்னெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். இப்படி இருக்கிற இந்த ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. ஆனால் இதை எப்படி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த டைமில் அவருக்கு பர்த்டே வருகுது. ஸோ இவர் போயிட்டு அவங்க அக்காவுக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் நானும் நீ கோயிலுக்கு போகணும், அங்கே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே இவர் காதலிக்கிற பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு அக்கா கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. அக்கா, நான் இந்த பொண்ணை 2 வருஷமாக காதலிக்கிறேன், உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, தயவு செய்து எப்படியாவது என்னையும் அவளையும் சேர்த்து வச்சிடுன்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க. தம்பிக்காக நான் என்னவோ செய்வேன், தம்பிக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிற அந்த அக்கா அவர் 2 வருஷமாக காதலிக்கிறேன்னு சொல்லியும் மறுத்துட்டாங்க. அக்காவுக்கு பிடிக்காதது செய்யாத இந்த தம்பி என்ன செய்ய போகிறாரு? அக்கா சொல்கிற பொண்ணை திருமணம் செய்ய போகிறாரா, அல்லது 2 வருஷமாக காதலிச்சு அந்த பொண்ணை திருமணம் செய்ய போகிறாரா என்பதை விரிவாக கதையில் பார்க்கலாம். சுவாரஸ்யமான திருப்பங்களோடு பல்லம் பெற காத்திருக்கின்றது உயிரில் கலந்த உறவே அக்கா தம்பியின் பாச போராட்டத்தோடு அழகான காதல் கதை. கேட்கலாம், ரசிக்கலாம், சந்தோஷமாக பயணிக்கலாம். அதற்கு முன்பாக ஆர்ஜே பிரசாந்தினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டிடுங்க. அப்போதான் நான் போடுற காணொளி அனைத்துமே உங்களை வந்தடையும் என்பதையும் சந்தோஷமாக கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிரியமான தோழி ஆர்ஜே பிரசாந்தினி.